நாம் கண்களை முடிச்செடுப்போம். அருமை தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளின் ஆராதனை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. மகிமையுடைய வல்லமையுடைய பிரசன்னம் இந்த நாளில் விளங்கட்டும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நம்ம எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். திகையாதே, நான் உன்னை வரவழைத்து உனக்கு சமயம் சொல்லுவேன். என் நீதி வருகிறதுனால் உன்னை தாங்குவேன். ஆமென். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த பயப்படாதே என்ற வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது வேதத்திலே 365 இடங்களிலே இந்த பயப்படாதே என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. ஏன் 365 சொல்லுங்க? ஒவ்வொரு நாளும், அல்லேலூயா, ஒவ்வொரு நாளும் நமக்கு கர்த்தர் பண்ண ஒரு வருஷம் இல்லையா? 365 நாள் ஒரு வருஷம். அப்போ ஒரு வருஷம் ஒவ்வொரு நாள் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்ற. அல்லேலூயா. நம்ம எந்தெந்த சூழ்நிலையை பார்த்து பயந்தாலும், எந்தெந்த நிலைமைகளை பார்த்து பயந்தாலும், எந்த குறைவுகளை பார்த்து பயந்தாலும், எந்த மனிதர்களை பார்த்து பயந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தெரியுமா? பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஆண்டவருக்கு பயப்படுறது பிடிக்காத விஷயமா? அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்க கூட இருக்க 365 நாளும் நான் என்ன பண்றேன்? உங்களோடு கூட இருக்கிறேன். அதனால நீங்க என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த பயப்படாதீங்கன்னு சொல்லும் பொழுது நமக்கு என்ன தோணும்னு சொன்னா, ஒரு பல்லியை பார்த்து பயப்படுறது, ஒரு கரப்பாம்பூச்சை பார்த்து பயப்படுறது, இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலை, ஏதாவது ஒரு டக்குன்னு ஏதாவது ஒரு அதிர்ச்சியான ஒரு காரியத்தை கேட்டு பயப்படுறது, இதெல்லாம் இல்லை. ஆண்டவர் சொல்ற இந்த பயப்படாதேன்னு சொல்றது என்ன தெரியுமா? நாம் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து, நமக்கு எதிராக இருக்கிற எந்த மனிதர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மனுஷர்களுக்கு பயப்படுகிற பயம் என்ன ஆகுமா? கண்ணியை வருவிக்கும். கண்ணினா என்னது? டிராப். மனுஷருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு என்னவாயிடுமா? கண்ணி ஆயிடுமா? கண்ணினா நம்மளை அகப்படுத்தி விடுமா? எதுல அகப்படுத்தி விடுனா, நம்ம பிரச்சனைகளுக்குள்ளே, பாவங்களுக்குள்ளே பிசாசு மனுஷனுக்கு பயப்படுகிற பயத்தை நமக்குள்ளாய் கொடுத்து என்ன பண்ணுவான் தெரியுமா? ஒரு கண்ணியை நம்ம நாம் எதிராக அகப்படுத்தி கொள்ளுகிற ஒரு காரியத்தை நமக்கு கொண்டு வந்து விடுவான். இந்த கண்ணி நமக்கு என்னவா மாறிடும் சொன்னா, நம்மை தேவனை விட்டு விலகச் செய்து விடும். பிசாசு நமக்கு அதிக தீங்குகளை கொண்டு வரக்கூடிய காரியங்களை நமக்கு கொண்டு வந்து விடும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீங்க. குறிப்பா எதுக்கு பயப்படாதீங்க? நீங்க பல்லிக்கு பயப்படுறீங்களா, கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுறீங்களா? ஆனா மனுஷங்களுக்கு பயப்படாதீங்க. அல்லேலூயா. மனுஷங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டு நீங்க என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்கன்றாரு. ஏன்னா மனுஷங்களுக்கு பயப்படுகிற பயம் தான் அநேக வேலையில இன்னைக்கு நம்ம அநேக இடறுதலுக்குள்ளாய் மனுஷங்களை திருப்திப்படுத்த, மனுஷங்களுக்கு பயந்து நம்ம என்ன பண்றோம்? பொய்களை பேசுகிறோம். அநேக சூழ்நிலைகளுக்குள்ளாய் அவர்களுக்கு உடன்பட்டு கடந்து போகிறோம். இது என்ன ஆகுது? நமக்கு தேவனை விட்டு விலகச் செய்கிறதா இருக்குது. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவங்க என்ன சொல்லுவாங்களோ, இதெல்லாம் வருது இல்லையா? ஆனா கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதீர்கள். அல்லேலூயா. யாருக்கு மட்டும் நம்ம பயப்படணும் தெரியுமா? ஆண்டவருக்கு மட்டும். அல்லேலூயா. ஆத்துமா, அதாவது சரீரத்தை மாத்திரம் அழிக்க வல்லவர்களுக்கு நீங்கள் பயப்படாமல், ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே நீங்க என்ன பண்ணுங்க, பயப்படுங்க. ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு. அதாவது சரீரத்தை மாத்திரம், மனுஷனால மேக்சிமம் என்ன பண்ண முடியும்? மேக்சிமம் என்ன பண்ணுவோம்? மனுஷன் ஒரு 4 அடி அடிப்பான். இல்லை ஆத்மா என்ன பண்ணுவான்? சரீரத்தை அடிப்பான். அதுதான் மனுஷனால முடியும். ஆனால் சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்திலே அழிக்க வல்லவர் யாரா? ஆண்டவர். அப்போ அவருக்கு மாத்திரமே நாம என்ன செய்யணுமா? பயப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லி இருக்கிறது. அப்போ நாம பயப்பட வேண்டிய ஒரே ஒருத்தர் யார் தெரியுமா? ஆண்டவருக்கு மாத்திரம். அப்போ நம்முடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே நாம் பயப்பட வேண்டுமே தவிர நம்ம வேற யாருக்கும் பயப்படக்கூடாது. நீங்க வெளிப்படுத்தல நீங்க வாசிப்பீங்களானால் 21ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்துல நீங்க வாசிங்க. அதுல முதல் வார்த்தை என்ன போட்டிருக்கு பாருங்க. விபச்சாரக்காரரும்
எப்படி இருக்கு? பயப்படுகிறவர்கள். பயப்படுதலாம் ஒரு குற்றம் ஆண்டவரே அப்படின்னு நாம என்ன பண்றோம் நினைக்கிறோம்ல. இது எவ்வளவு பெரிய குற்றங்களுக்கு ஈக்குவலா இருக்கு பாருங்களேன். அவிசுவாசிகளுக்கும் அருவருப்பானவர்களுக்கும் கொலைபாதகருக்கும் உபச்சாரக்காரர் சூனியக்காரர் விக்கிரகாராதனைக்காரர் பொய்யர் இது எல்லாத்துக்கும் ஈக்குவலா எது இருக்கு? எது இருக்கு சொல்லுங்களேன் சத்தமா. பயப்படுறது. ஹல்லேலூயா. இதுக்கு ஈக்குவலா பயம் என்ற காரியம். அப்போ இது என்ன ஆகுதுன்னு சொன்னால் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே அது தள்ளுகிறது. அவர்கள் எதுக்கு பங்கடைவார்களா? அக்கினியும் கந்தகமும் எரிகிற நரகத்துக்கு பங்காளிகளாய் மாறுகிறார்கள். இப்ப பயப்படுறது என்பது ஆண்டுடைய பார்வையில எவ்வளவு பெரிய பாவம் பாருங்களேன். இந்த பாவங்களுக்கு ஈக்குவலா அந்த பயம் என்ற காரியம் இருக்கிறது. ஒரு நாள் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியாதா? நிஜமாவா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் இல்லையா? அப்போ நாம பயப்படுறது எவ்வளவு ஒரு பெரிய ஆண்டவரின் பார்வையில் அது குற்றமா இருக்கிறது. அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமா இருக்கிறதுல. அப்ப இந்த பயம் என்பது எப்படிப்பட்டதா இருக்கிறது? இது பிசாசுக்குரிய சுபாவம். ஏன்னா பிசாசு கொண்டே வந்து நம்மளை பயமுறுத்தி பார்க்கறது அவனோட வேலை. நம்மளை தைரியப்படுத்தி பார்க்கறது நம்ம ஆண்டவருடைய வேலை. ஹல்லேலூயா. நம்ம தைரியமா இருக்க சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். திடன் கொள்ளுங்கன்றார். நேகடங்கள் ஆண்டவர் திடன் கொள்ளுங்கள் சொல்றாரு. ஏன் தெரியுமா? இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இப்படிப்பட்ட சலசலப்புகளை பிசாசு கொண்டு வருவான். ஆனா நீங்க என்ன பண்ணக்கூடாது தெரியுமா? கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? திடமனதா இருக்கணும், திடன் கொள்ள வேண்டும். சூழ்நிலைகளை பார்த்து நம்ம எந்த விதத்துல கலங்கக்கூடாது. உண்மையாகவே இந்த ஊழியத்துல இந்த சபைக்கு விரோதமா பிசாசு எத்தனை காரியங்களை ஒரு சின்ன ஒரு கூடுகை தான். ஆனால் இதற்கு விரோதமாய் பேசுகிற பேச்சுகள் செய்கிற செயல்கள் பெரிய பெரிய காரியங்களா செய்யறாங்க. ஆனாலும் ஆண்டவர் எதை குறித்து என்ன பண்றது இல்ல? பயப்பட வைக்கிறது இல்லை. எதை குறித்துமே அந்த பயத்தை ஆண்டவர் கொடுக்கவில்லை. ஐயோ என்ன செய்வோம், எப்படி பண்ணுவோம், அவ்வளவுதானா அப்படின்னு ஆண்டவர் ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி இருந்த ஆண்டவர் இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் இது. அது எந்த கும்பலும் அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் சர்வ வல்லவருடைய ஊழியம் இது, சர்வ வல்லவருடைய சபை இது. அந்த சூழ்நிலை கர்த்தர் மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் அல்ல, கர்த்தர் இருக்கிற அந்த ஒரு தைரியத்தை கொடுத்து இருக்கிறார். ஆனா பின்னாடி சதிகள் இருக்கிறது, பின்னாடி காரியங்களை செஞ்சிருக்காங்க. கர்த்தருக்கு தெரியும், நாங்களும் அறிஞ்சிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் செய்யறாரு தெரியுமா? நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் இன்றைக்கும் இந்த வெளிச்சத்துல நிற்க செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது கர்த்தருடைய பெரிதான கிருபை. அப்ப நாம எந்த சூழ்நிலை கண்டு நாம் ஒருவேளை நம்ம பயந்தன என்ன ஆகும்? பயந்தன என்ன ஆகும் சொல்லுங்க. அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லுங்க? ஒரு பயம் வந்துடுச்சு நமக்கு, சூழ்நிலைகளை கண்டு நமக்கு பயம் வந்துடுச்சு. என்ன பண்ணுவோம்? நம்ம அடுத்து பின்வாங்கி போனா அடுத்து என்ன ஆகும்? தேவனுக்கு நாம் விரோதிகளாய் மாறிடுவோம். தேவனுக்கு பிரியமில்லா தேவனுக்காய் செயல்படுறது ஆண்டவருக்கு பிரியமானது. அப்ப நம்ம பின்வாங்கி போய் காரியங்களை நடப்பிக்காத போது நம்ம என்னவா மாறிடுவோம்? கர்த்தருக்கு பிரியமில்லாத மாறிடும். அது யாருக்கு பயப்படுற பயம்? மனுஷருக்கு பயப்படுற பயம். அப்ப அது கர்த்தர் மகிமைப்படுவாரா? அல்ல கர்த்தர் பிரியப்படுவாரா? இல்ல. அப்ப ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. அதனால்தான் அதான் சொல்லியிருக்கேன். நாம் எல்லாம் ஒருவேளை நாம் பயப்படுவோமானால் நாம் தேவனுடைய அன்பை விட்டு விலகி போய் விடுவோம், தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி போய் விடுவோம், தேவனுடைய நோக்கத்தை விட்டு விலகி போயிடுவோம். அது யாருக்கு ஏற்றதாய் மாறிவிடும்? பிசாசுக்கு ஏற்றதாய். அப்போ நம்ம தேவனை விட்டு பின்வாங்க தேவனுக்கு நமக்கு இந்த பயம் என்ன செய்கிறது? ஒரு இடைவெளியை உண்டாக்கி விடுகிறது. அது மனுஷனுக்கு பிரியமாய் மாறி, மனுஷனுக்கு ஃபேவரா, மனுஷங்களை திருப்திப்படுத்த நாம் அநேக காரியங்களை செய்வோம். அப்போ தேவனை நாம் என்ன செய்கிறோம்? துக்கப்படுத்துகிறவர்களா இருக்கும். நாம் தேவனை துக்கப்படுத்தும் பொழுது தேவன் என்ன செய்வாரு? பிரியமாவா இருப்பாரு. அப்ப இப்படிப்பட்ட அநேக பாவங்களை செய்கிறவர்களோடு கூட பயப்படுகிறவர்களே கர்த்தர் என்ன செய்கிறார்? பங்கடைய செய்கிறார். அதனாலதான் இங்க ஏசாயா 41ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லிட்டாரு 10ஆம் வசனத்துல, பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா. பயப்படாத மகளே, பயப்படாத மகனே, நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். எது வருதோ நீ பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற? என்ன வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி,
யார் இருக்கிறார் நம்ம கூட? ஏசப்பா இருக்கார். அங்க சொல்ற நான் உங்க கூட அஷூரன்ஸ் யார் தர முடியும்? நமக்கு நெருக்கத்தின் வேளையில பயப்படாதமா நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு மனுஷன் சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அவங்க பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு என்ன பயம்? அப்ப எல்லாரும் ஒரு மனுஷன் வார்த்தைக்கு நம்ம அவ்வளவு ஆனர் பண்றோம். அப்போ சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லாவற்றையும் படைத்தவர், எல்லா அதிகாரமுடைய எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடியவர், அவர் நம்ம கூட இருக்கும். நம்ம எவ்வளவு தைரியமா இருக்கணும்? ஹல்லேலூயா! நமக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். இப்ப நாம எதை குறித்தும் கலங்க கூடாது. ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா! சொல்லுவோமா? நான் பயப்பட மாட்டேன், என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என் ஏசப்பா என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா! நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தர் ஏசாயா 43:2 சொல்லும் பார்க்கும் பொழுது எடுத்து வாசிங்கள். ஏசாயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருக்கிறேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலையில் உன் பேரில் பற்றது. ஆமென். பற்றாது. ஹல்லேலூயா! உன்னுடனே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சொன்னால் எப்பெல்லாம் நம்ம கூட இருக்கிறாரா பாருங்க. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. ஆமென். நம்ம டெய்லி தண்ணியை கடந்தா போறோம், டெய்லி ஆற கடந்தா போறோம். அன்று சொல்லிருந்துமா, இந்த தண்ணீர்கள் என்று சொல்வது திரளான ஜனங்களை குறிக்கிறது, திரள் கூட்டத்தை குறிக்கிறது. அநேக ஜனங்களை நாம் சந்திக்கிறோம் தெரியுமா? தினந்தோறும் நாம் சந்திக்கிற மனிதர்கள், அதுதான் என்னது? திரளான தண்ணீர்கள். அப்ப நாம் ஒரு நாளைக்கு, நாம் ஒவ்வொரு நாளும் எத்தனை மனிதர்களை சந்திக்கிறோம், எத்தனை சூழ்நிலைகளை சந்திக்கிறோம், எத்தனை மனிதர்களால் வருகிற பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். நம்ம சுத்தி நம்ம மனுஷங்களை தானே பார்க்கிறோம். நம்மளை சுத்தி காட்டு மிருகங்களா இருக்கு, நம்மளை சுத்தி என்ன இருக்கு? மனுஷங்க. ஆனா இன்னைக்கு மனுஷங்க எப்படி இருக்காங்க? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் போது, நீ மனிதர்களை கடக்கும் போது, தினந்தோறும் நீ மனிதர்களை சந்திக்கும் போது நான் உன் கூடவே இருப்பேன். ஹல்லேலூயா! எத்தனை மனிதர்களை நீ சந்திக்கிறாயோ அவர்களால் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஹல்லேலூயா! நீ தண்ணீர்களை கடக்கும் போது, நீ மனிதர்களை கடக்கும் போது நான் உன் கூடவே இருப்பேன். ஹல்லேலூயா! ஆறுகளை கடக்கும் போது அவர்களால் உன் மீது மேற்கொள்கிற ஆறு எப்படி வரும்? பொதுவா ஆறு எப்படி இருக்கும்? பாய்ந்து வரும் இல்லையா? அப்போ பொதுவா நீ மனுஷங்களை சந்திச்சாலும் சரி, ஆறுகளை போல உன் மேல பாய்ந்து வந்தாலும் சரி, உன் மீது பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் சரி, நான் என்ன பண்ண தெரியுமா? நான் உன் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா! ஆறுகளை போல உன் மேல் பிரச்சனைகளை ஏவி விட்டாலும் சரி, நான் யாரோட கூட இருக்கேன்? நான் உன் கூட இருக்கேன். ஹல்லேலூயா! ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீங்க அந்த இடத்துல இந்த தண்ணீர்கள் என்று சொல்லும்போது மனிதர்கள் என்று சொல்லுங்க, ஆறுகள் என்று சொல்லும் பொழுது மனிதர்களால் வருகிற பிரச்சனைகள் என்று போடுங்க. நீங்க டைரி வச்சிருந்தீங்கன்னா அதுக்குதான் நோட்ஸ் எடுக்க சொல்றேன். அப்போ தண்ணீர்கள் என்று சொல்லும் பொழுது மனிதர்கள், ஆறுகள் என்று சொல்லும் பொழுது மனிதர்களால் வருகிற தண்ணீர்கள் தானே ஆறுகளா வருது. அப்ப அவர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள், ஆறுகளை கடக்கும் போது நான் உன்னோடு கூட அவைகள் உண்மையை புரளுவதில்லை. அந்த பிரச்சனைகள் என்ன பண்ணலாம்? உன் மேல புரளாது. அது மாத்திரமல்ல, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஹல்லேலூயா! நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அப்படின்னா நெருப்பு மேல நடக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நாளும் சில நேரத்துல சொல்றோம்ல, சில பிரச்சனைகள், சில சூழ்நிலைகள் ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து போகும் போதெல்லாம் என்ன சொல்லுவோம்? நெருப்பு மேல நடக்கிற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையே நெருப்பு மேல நடக்க சொல்றல. ஆண்டவர் சொல்றாரு, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். ஹல்லேலூயா! அப்படி அக்கினியில நடக்கிறது போன்ற சூழ்நிலை வந்தாலும் மகளே, மகனே, உன்னை ஒன்னும் பண்ணாது. ஹல்லேலூயா! நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அந்த பிரச்சனைங்க உன்னை ஒன்னும் பண்ணாது. ஹல்லேலூயா! நீ நெருப்பு மேல கூட நடந்து போ, ஆனால் எதுவும் என்ன செய்யாது? உன்னை ஒன்றும் செய்யாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. தாவீது சங்கீதத்தில் எப்படியாய் சொல்லுகிறார்? அந்த சங்கீதத்துக்கு எவ்வளவு அழகா ஒத்து போது பாருங்களேன். மனுஷரை எங்கள்
தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். அந்த சொல்ற தண்ணீர்களை கடக்கும் போது நான் யார் சொன்னேன்? தண்ணீரை யாருன்னு சொன்னேன்? மனுஷர்கள் சொன்னேன். இங்கே சங்கீதத்துல அதுதான் சொல்லியிருக்கிறார், மனுஷரே எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். இல்லையா? அப்ப இந்த வசனத்துக்கும் அந்த வார்த்தைக்கும் எவ்வளவு அழகா ஒத்து போது பாருங்களேன். அப்போ தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், ஆனாலும் கர்த்தாவே செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஹல்லேலூயா. எவ்வளவு கரெக்டா அந்த வார்த்தை நாம் இப்பொழுது நாம் பார்க்கிறது போல இந்த வசனத்தின் படியாய் அந்த வார்த்தை எவ்வளவு அழகாய் அமைந்திருக்கிறது சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே அந்த வசனத்தை வாசிங்க. 66ஆம் சங்கீதத்திலே 12ஆம் வசனம். அது மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணி தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆமென். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணி, மனுஷங்க தலை மேல ஏறி போனாங்கப்பா. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். கர்த்தாவே நீர் எங்களை என்ன பண்ணிருக்கீங்க? செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஹல்லேலூயா. நாளும் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார்? நிச்சயமா. ஏனென்றால் அவர் சொல்லிக்க, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆமென். மனுஷர் தலைமையில ஏறி போனாலும் சரி, நாம் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தாலும் சரி, கர்த்தர் நம்ம கூட இருந்து நிச்சயமாய் ஒரு செழிப்பை நமக்கு காண செய்வார். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவர் சொல்ல, பயப்படாத, என்ன வந்தாலும் பயப்படாத, என்ன வந்தாலும் கலங்காதீங்க, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தைரியம் இருக்கா? இருக்குன்னா சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் ஜெயித்து நிற்கும்படியாய் நமக்கு கிருபை செய்வார். ஏன்னா நம்ம மனுஷங்களை நம்புற கூட்டம் இல்ல. ஹல்லேலூயா. நாம் யாரை நம்பி இருக்கிறோம்? கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கிறபடினாலே நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் கடந்து போகும்படியாய் செய்வார். யோசுவா 1ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். யோசுவா 1:9. யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமானதாய் இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாய். நான் உங்ககிட்ட சொன்னல, ஆண்டவர் நிறைய இடங்கள் நமக்கு திடமனதாயிரு, பயப்படாதே, பயப்படாத சொன்னா அடுத்து என்ன சொல்றாரு? திடமனதாயிரு. ஹல்லேலூயா. நமக்கு திட மனதை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம் ஆத்துமாவை கர்த்தருக்குள்ளாய் பலப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய சரீரம் ஒருவேளை பலவீனப்பட்டதா இருக்கலாம், நம்முடைய பொருளாதாரம் ஒருவேளை பலவீனப்பட்டதா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவை கர்த்தருக்குள்ளாய் ஒரு பலனை கொடுத்திருக்கிறார். இங்கே ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஹல்லேலூயா. கலங்காதீங்க, திகையாதீங்க. ஆண்டவர் எங்க போனாலும் யார் நம்ம கூட இருக்கிறது? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எங்க போனாலும் கூட இருக்கிறேன், எந்த இடத்துக்கு போனாலும் நான் கூட இருக்கிறேன். ஆண்டவர் சொல்ற, ஆண்டவரோடு கூட நாம் நடக்கும்போது, நாம் அவரோடு கூட நடக்கிற ஒவ்வொரு அடியிலும் கர்த்தர் என்ன பண்றாரா? நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். அதனால நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டாம். சங்கீதம் 27:1 நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். சங்கீதம் 27:1. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஆமென். கர்த்தர் என் என்னமா வாசிமா? கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு வெளிச்சமா இருக்காரா? கர்த்தர் நமக்கு ரட்சிப்பா இருக்காரா? அப்ப நம்ம யாருக்கு பயப்படணும்? ஹல்லேலூயா. நாம் இந்த தைரியத்தை சொல்ல வேண்டும். கர்த்தர் எனக்கு வெளிச்சமும் எனக்கு ரட்சிப்புமா இருக்கிறார். நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன். நீ யார வேணா. ஹல்லேலூயா. நான் யாருக்கும்
பயப்பட மாட்டேன். ஏனென்றால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். நான் யாருக்கு அஞ்சுவேன்? ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஜீவனின் பலனாய் கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எந்த சூழ்நிலைக்கு நாம் அஞ்சாதபடிக்கு கர்த்தர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அதே போல நீங்க மத்தேயு 1:23 நீங்க வாசிப்பீர்களானால் மத்தேயு 1:23 அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் என்ன சொல்றாரு? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு இம்மானுவேலையே இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கிறார். நாம் இம்மானுவேலுக்குள்ளேயே உட்கார்ந்திருக்கோம். ஹல்லேலூயா. எங்க உட்கார்ந்திருக்கிறோம்? இம்மானுவேலுக்குள்ள உட்கார்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இம்மானுவேல் என்பதற்கு என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த இம்மானுவேல் விடுதலை சபையோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அப்ப தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது, நாம் இம்மானுவேலுக்குள்ள இருக்கும்போது நாம் பயப்படலாமா? நிச்சயமா பயப்பட வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. இம்மானுவேல் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, தேவன் நம்மோடு கூட இருக்கிற சபையில இருக்கும்போது நாம் எதற்கும் பயப்படாதபடி கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் தொடர்ந்து வாசிப்பினால் பலப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். பயப்படாதே, நான் உன்னுடைய கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அப்ப பலப்படுத்துவேன் என்று சொல்லுகிற தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா 40 வாசிக்கிறோம். ஏசாயா 40:29-31 வரைக்கும். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சேட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். யாருக்கு பலன் கொடுக்கிறாரா? யாருக்கு பலன் கொடுக்கிறார்? சோர்ந்து போகிறவர்களுக்கு. யாருக்கு சத்துவத்தை கொடுக்கிறார்? சத்துவம் இல்லாதவர்கள் சொல்ல பலசாலிக்கு நான் என்ன பண்ணுவேன்? பலன் கொடுப்பேன். நல்ல தைரியசாலிக்கு நான் இன்னும் தைரியத்தை கொடுப்பேன். அப்படி ஆண்டவர் சொல்லுகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவேன். அப்போ மனுஷர்கள் பார்வையில நாம் பலவீனப்பட்டவளா இருந்தாலும், இல்லை இவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு அற்பமா நினைச்சாலும், இதெல்லாம் ஒரு கூட்டமா அப்படின்னு நினைச்சாலும் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் பலப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. எது மனுஷனுடைய பார்வையில அற்பமாய் பார்க்கப்படுகிறதோ அது கர்த்தருடைய பார்வையில எப்படியா இருக்கும்? எப்படி இருக்கும்? மகிமையாய் இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாம் இருக்கிற இடத்துல எல்லாம் செய்ய மாட்டார். முடியலன்ற இடத்துல தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? செயல்படுவார். ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, சோர்ந்து போகிறவனுக்கு நான் என்ன பண்ணுவேன்? சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு என்ன பண்ணுவேன்? சத்துவத்தை பெருக பண்ணுவேன். நீங்க காலையில இருந்திருக்கீங்களா? கை வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, எல்லாம் வலிக்குது. ஆண்டவரே, நான் எப்படி இந்த நாளை நான் முடிக்க போறேன்? நாளை நான் இப்படி தொடங்குறேனே, இன்னைக்கு ஃபுல்லா என் தலைமையில ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கே, நான் எப்படி முடிக்க போறேன்? ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போகாத மகளே, நான் பலன் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. பலனுக்கு என்னால முடியும், எனக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு, நான் செய்வேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் பலன் கொடுப்பாரா? நீயே பார்த்துக்கொண்டுவர். அப்ப யாரு பலவீனப்பட்டிருக்காங்களோ, யார் சோர்ந்து போயிருக்காங்களோ, யார் ஏதாவது முடியல ஆண்டவர்னு சொல்றாங்களோ அவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரா? பலன் கொடுப்பேன், சத்துவத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளை, நான் காலையில துவங்கும் பொழுது ஒருவேளை நான் பலவீனத்தோடு துவங்கலாம், சோர்ந்து போய் துவங்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ சோர்ந்து போகாத மகளே, நீ சத்துவம் இல்லை நினைக்கிறியா? நான் கூட இருக்க மகனே, நான் உன்னை பலப்படுத்துறேன். இன்னைக்கு என்னென்ன செய்யணும் எல்லாவற்றுக்கும் நான் உனக்கு துணையா இருக்கேன். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் முடிச்சுட்டு நீங்க உறங்க செல்லும்போது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இதை நான் செய்யல ஏசப்பா, எல்லாமே உங்க புதிய கிருபை செய்ய வைத்தது. ஹல்லேலூயா. காலையிலே எனக்கு நீங்க கொடுக்குற அந்த புதிய கிருபை
எல்லாவற்றையும் எனக்கு செய்ய வைத்திருக்கிறது நன்றின்னு நம்ம சொல்லும்படியா கர்த்தர் கிருபை செய்வார். அப்ப ஆண்டவர் எல்லாம் இருக்கிறவர்களுக்கு எல்லாம் செய்கிற தேவன் அல்ல. எனக்கு முடியல ஆண்டவரே, என்னால இயலல ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை என்ற ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்களுக்கு கர்த்தர் பண்றாரா? எல்லாவற்றையும் அவர் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நாம் சோர்ந்து போகும் பொழுது கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அதனால எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஒரே ஒருத்தரை மாத்திரம் பிடித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னால முடியலப்பா, நீங்க எனக்கு பலனா இருங்க, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, நீங்க என்ன நடத்துங்க. கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு பலனாய் இருந்து அவர் நடத்த வல்லவராய் இருக்க. அதனால நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமாய் நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. அவருடைய நீதியின் வலது கரம் என்ன பண்ணுதான்? நம்மை தாங்குகிறதா இருக்கிறது. நாம் ஆராதனையில கூட நம்ம கேட்ட வார்த்தை, ஆண்டவரே இந்த செய்தி நான் கொஞ்ச நேரத்துக்கு, அதாவது என்ன சொல்றது, நான் வருகிறதுக்கு அந்த கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் எனக்கு இந்த செய்தி, இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தார். அப்போ ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் பேச வேண்டுமானால் எனக்கு இந்த வார்த்தைக்குரிய எனக்கு ஒரு அஷூரன்ஸ் எனக்கு கொடுங்கன்னு சொல்லும்போது, ஆண்டவருடைய வலது கரம் கிரியை செய்யும் என்று சொல்லி, ஆண்டவர் வலது கரத்தை பிடித்து சொல்லுகிறார் என்று சொல்லி அந்த வார்த்தையை நான் ஆராதனையில கேட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தையை எனக்கு உத்தரவாதமாய் கொடுத்தார். ஆண்டவருடைய வலது கரம், அப்படி நீதி வலது கரம் என்ன பண்ணுதா? நம்மை தாங்கும். ஹல்லேலூயா. நம்மை பலப்படுத்தும். நம்ம என்ன செய்ய வேண்டுமோ எல்லாவற்றுக்கும் நமக்கு அந்த வலது கரம் என்ன பண்ணுதா? நீதியின் வலது கரம். அது சாதாரண வலது கரம் இல்ல, எப்படிப்பட்டது? நீதியின் வலது கரம். அது நம்மை தாங்குகிறதா இருக்கிறது. எடுத்து வாசிப்பீர்களா? சங்கீதம் 18:35 எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 18:35. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஹல்லேலூயா. உம்முடைய ரட்சிப்பு என்னை தாங்குகிறது. கர்த்தருடைய நீதியின் வலது கரம் நம்ம என்ன பண்ணுமா? நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. கர்த்தர் நம்மோடு கூட தம்முடைய வலது கரத்தின் மகிமை அவர் விளங்க பண்ணி நம்மை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அதனால அவருடைய வலது கரத்தை நாம் பற்றி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய நீதியின் வலது கரம் நம்மை நிச்சயமாகவே நாம் நடக்க வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் நம்மை நடத்த வல்லமை உள்ளதா இருக்கிறது. அதனால இந்த நாளிலும் கூட நாம் அவருடைய வலது கரத்தை பற்றி கொண்டு நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஹல்லேலூயா. காருண்யம் என்று சொல்லும்போது சகாயம். அதாவது நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படியால் உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வலது கரம் நம்மை தாங்குகிறதா இருக்கிறது. அவருடைய வலது கரம் நம்மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க பார்க்கும் பொழுது உடல பாட்டிலே வாசிக்கிறோம், அவருடைய இடது கை நம்முடைய தலையின் கீழ் இருக்கிறதா, அவருடைய வலது கரம் நம்மை தாங்குகிறதா. எப்படி தெரியுமா? எப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒரு அம்மா ஒரு குழந்தைய பிடிச்சிருக்கும் போது எப்படி பிடிச்சிருப்பாங்க? ஒரு கை எங்க இருக்கும்? கை தண்டை இருக்கும். ஒரு கையை அப்படி தலையில பிடிச்சிருப்பாங்க. அதே போல ஆண்டவர் என்ன பண்றாரா? இப்படி நம்மள என்ன பண்றாரா? ஒரு குழந்தையை சுமக்கிறது போல நம்மை சுமக்கிறார். ஹல்லேலூயா. உன்னத பாட்டுல அந்த வசனம் அவ்வளவு அழகா இருக்கிறது. அவருடைய இடது கை என் தலையின் கீழ் வலக்கரத்தாலே தாங்குகிறேன் என்று சொல்லும் பொழுது அவருடைய நீதி வலது கரம் என்ன பண்ணுதா? ஒரு சிறு கை குழந்தையை பிடிச்சிருக்கிறது போல அவருடைய இடது கை இப்படி பிடிச்சிட்டு அவருடைய வலது கரம் என்ன பண்ணுதா? நம்முடைய தலையின் மேல வலக்கரத்தினாலே நம்மை தாங்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், வழிநடத்துவேன். எது வரைக்கும் தெரியுமா சொல்லியிருக்காரு? உனக்கு திராணி இருக்கிற வரைக்கும், உன்னால உன்னை எழுந்து கொஞ்சம் ஸ்டபன் ஆகிற வரைக்கும், ஒரு ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்காரு. எப்படி சொல்லியிருக்காரு தெரியுமா? யார் கரெக்டா சொல்ல முடியும்? முதிர் வயது வரைக்கும். ஹல்லேலூயா. முதிர் வயது வரைக்கும் நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், வழிநடத்துவேன். அதனாலதான் அன்னைக்கு ஒரு இளைஞர் வந்து சாட்சி சொன்னார். 86 வயசு இளைஞர் இல்லையா? அடுத்த வருஷமும் நான் நின்று சொல்லுவேன் இல்லையா? ஆண்டவர் என்ன செய்கிறார்? முதிர் வயது வரைக்கும் நம்ம என்ன செய்கிறாரா? அவர் தாங்க மாத்திர மருந்து இல்லை, மனுஷ பலன் இல்லை, மனுஷ போடுற சாப்பாடு இல்லை,
ஆண்டவர் கொடுக்கிற அந்த பலன், அல்லேலூயா, அது என்ன செய்கிறதா, என்னதான் நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தாலும் சரி, கர்த்தருடைய பலன் இருந்தா மட்டும்தான் நாம் ஜீவனோடு கூட வாழ முடியும் இல்லையா, பலனோடு கூட வாழ முடியும். ஆண்டவர் சொன்ன முதிர் வயது வரைக்கும் நம்முடைய தாங்க எப்படி தெரியுமா தாங்குறாரா, இடது கையை எங்க வச்சிருக்காரா, தலையின் கீழே, வலது கரத்தினாலே தாங்குகிறார். முதிர் வயதான கூட நம்ம குழந்தைய போல தான் சுமந்துட்டு. ஆமென், அல்லேலூயா. ஒரு குழந்தை எப்படி சுமக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் நீ முதிர் வயதானாலும் எனக்கு குழந்தை தான். அல்லேலூயா. நம்ம எல்லாருமே முதிர் வயதானாலும் என்னவா, கர்த்தருக்கு குழந்தைங்க, கர்த்தருக்கு கை குழந்தைகள். நம்ம அவர் என்ன பண்ண, ஒரு குழந்தை போல நம்மை அவர் தாங்குகிறவராக இருக்கிறார். அதனால ஆண்டவர் என்ன கை குழந்தைன்றாரு. நான் இன்னும் என்ன பண்றேன், நான் அப்படியே இருந்துக்கிறேன். ஆவிக்குரிய நிலைமையில் நம்ம எப்படி இருக்கணும், நல்லா நல்லி எலும்பை கடிச்சு தின்னணும். நல்லா எலும்பை கடிக்கணும் ஆவிக்குரிய நிலைமையில. ஆனால் கர்த்தருடைய கரத்தில் நம்ம என்னவா இருக்கிறோம், அவர் பார்வையில் நம்ம எப்படி இருக்கிறோம், அவருக்கு நம்ம எப்பவுமே என்னது, குழந்தைகளா இருக்கும். ஆனால் நாம் ஆவிக்குரிய நிலைமையில வளரும் பொழுது இன்னும் நாம் சத்தியத்திலே பலனடைகிறவர்களா இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் நம்மை சொல்லுகிறார், அவருடைய வலதுகிற நம்ம என்ன பண்ணுதான், தாங்குகிறது. அப்ப நீங்க உடனே கற்பனை பண்ணிக்கணும், என்ன ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு குழந்தைய போல அவர் என்ன செய்யறாரு, என்னை தூக்கி தாங்கி நடத்துகிறவராய் இருக்கிறார். நான் அவருடைய கரத்துக்குள்ளே இருக்கிறேன், என் உள்ளங்கரங்களிலே உள்ளங்கையில உன்னை வரைந்திருக்கிறேன். அப்போ அவர் கரங்களுக்குள்ளே நாம் இருக்கிறோம், அவர் நம்மை தாங்குகிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது சங்கீதம் 108:6 இப்படியாய் வாசிக்கிறோம். சங்கீதம் 108:6. உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். அல்லேலூயா. உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். அல்லேலூயா. உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சித்து. அல்லேலூயா. இப்ப கர்த்தருக்கு பிரியமானவர்களே அவர் என்ன செய்கிறாரா, வலது கரத்தினால் அவர் ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வலது கரத்தினால் அவர் தாங்குகிறவராய் இருக்கிறார். அப்ப அவருக்கு பிரியமானவர்களை அவர் என்ன செய்கிறாரா, அவர் தாங்கி நடத்துகிறவராய் இருக்கிறார். யார் கர்த்தருக்கு பிரியமா இருக்க முடியும், யார் கர்த்தருக்கு பிரியமா இருக்க முடியும், ஆமா, கர்த்தரோடு கூட நடக்கிறவர்கள் தான். ஃபர்ஸ்டே நான் சொல்லிட்டேன், மனுஷங்களுக்கு பயப்படாம கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் யாருக்கு, யார் கர்த்தருடைய பிரியராய் பார்க்கிறான்னு சொன்னா, அந்த ஸ்டார்டிங்ல கர்த்தர் சொல்ற பயப்படாதே. அல்லேலூயா. பயப்படாதே, நானும் கூட இருக்கிறேன். அப்போ மற்ற காரியங்களுக்கு, மற்ற சூழ்நிலைகளுக்கு பயப்படாமல் கர்த்தரை மாத்திரம் பற்றி கொண்டு, அவருக்கு மாத்திரம் பயந்து, அவரை பற்றி கொண்டு, அவருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருக்கிறார்கள். இங்கே அதைத்தான் ஆண்டவர் அந்த சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது தாவீது அழகாய் சொல்லியிருக்கிறார், உமது பிரியர் விடுவிக்கும் பொருட்டு நீர் அவர்களை என்ன பண்றீங்க, முடியும் வலது கரத்தினால் ரட்சிக்கிறேன். அல்லேலூயா. அப்ப அவருக்கு பிரியமானவர்கள், ஒருவேளை நாம் கர்த்தருக்கு பிரியமா இருக்க மனுஷங்களுக்கு பிரியமில்லாதவங்களா கூட இருக்கலாம் இல்லையா. கர்த்தருக்கு பிரியப்படுத்த நாம் என்ன செய்யலாம், மனுஷர்களை நாம் பிரியப்படுத்த முடியாமல் போகலாம். அதுக்காக நாம் கர்த்தரை துக்கப்படுத்த முடியுமா, இல்லை. அப்ப எப்ப கர்த்தருக்கு நாம் பிரியரா இருக்க முடியும், மனுஷங்களே மனுஷங்க எனக்கு என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, என்ன சொன்னாலும் பரவாயில்ல, மனுஷங்களை திருப்திப்படுத்தல, கர்த்தரை திருப்திப்படுத்த இருக்கிறேன். ஒருவேளை ஆண்டவர் எனக்கு வருகை குறித்த செய்தியை சொல்லு என்று சொல்லும் பொழுது, ஆண்டவரே புதிய இடம், அநேக ஸ்தாபனங்களை சேர்ந்த ஜனங்கள் வருகிறார்கள், இங்க போயிட்டு நான் வருகை பத்தி பேசினா அவங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு மனுஷங்களை நான் பிரியப்படுத்த மனுஷர்களுக்குரிய செய்தியை நான் கொண்டு போயிருந்தேன்னா நான் கர்த்தருக்கு பிரியமானவளா இருப்பேனா, நிச்சயமா. அங்கே அந்த ஆத்துமாக்கள் அந்த வருகைக்கான செய்திக்காக காத்திருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரிந்திருக்குமா, இல்லை இல்லையா. அப்ப அங்கே ஆண்டவர் அதற்கான ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். பட் நீ அவர்களுக்காக எனக்காக நீ வார்த்தையை பேசு, நான் அவர்களை பிரியப்படுத்துகிறேன். அல்லேலூயா. நாம் கர்த்தரை பிரியப்படுத்துவது ஆட்டோமேட்டிக்கா மனுஷங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நமக்கு பிரியமானவர்களாய் மாற்றுவார். எந்த சந்தேகமும் இல்லை. அதனால நான் முதலாவது யாரை பிரியப்படுத்தணும், கர்த்தரை பிரியப்படுத்தணும். உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜெபத்தை
கேட்டணும். அப்ப ஆண்டவர் யாரை விடுவிக்கிறாரா? அவருக்கு பிரியமானவர்களை. தெளிவா தாவீது சொல்லிட்டாரு, அவருக்கு பிரியமானவர்களை விடுவிக்கும்படியா. நாம ஒண்ணுதான், எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் கர்த்தருக்கு பிரியமானதை மட்டும்தான் செய்வேன். அல்லேலூயா. நான் கர்த்தரை மட்டும்தான் பிரியப்படுத்துவேன். மனுஷங்களை திருப்திப்படுத்த, மனுஷங்களுக்கு பயந்து நான் என் தேவனை துக்கப்படுத்த மாட்டேன். இப்படி ஒரு தீர்மானத்தை நாம் எடுப்போமானால் எந்த ஒரு நெருக்கடி வந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். கடைசி இந்த வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நொறுக்கிவிட்டது. இங்க பார்க்கும்போது இந்த வசனத்தை நாம் எந்த சூழ்நிலையில பார்க்கிறோம் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளா இருந்து கர்த்தர் அவர்களை என்ன செய்கிறார் சொன்னால், எகிப்திலிருந்து மீட்டெடுத்து பல வாதைகளை அவர்களுக்கு எகிப்தியருக்கு விரோதமாய் கர்த்தர் செய்து தம்முடைய ஜனங்களை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால மீட்டெடுத்து கர்த்தர் செய்கிறார், எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். வெளியே கொண்டு வரப்பட்ட ஜனங்கள் அவர்கள் நாம் முழுமையாய் மீட்டெடுக்கப்பட்டு விட்டோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது, அப்பா நம்ம எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டோம், அடிமைத்தனத்திலிருந்து நம்ம முற்றிலுமாய் விடுதலை ஆக்கப்பட்டு விட்டோம், இனி நமக்கு என்ன இல்லை, அடிமைத்தனம் இல்லை, இனி நம்ம யாருக்கும் அடிமைகள் இல்லை, இனி நமக்கு எந்த ஒரு வேதனையும் இல்லைன்னு சொல்லி அவங்க சுதந்திரமாய் எகிப்தை விட்டு வெளியே வரோம்னு நினைக்கும் போது என்ன நடக்குது? முன்னாடி செங்கடல் நின்றுட்டு இருக்கு. பின்னாடி பார்த்தா பார்வோனுடைய இருதயம் என்ன பண்ணுச்சு? கடினப்பட்டு அவனும் என்ன பண்ணிட்டான்? சேனைகளை கூட்டி கொண்டு, வேதத்துல பார்க்கும்போது கொண்டு வந்த சேனை எப்படிப்பட்டதான்? பலத்த சேனையும். அவனுக்கு அந்த சேனையோடு கூட இருந்தவர்கள், பார்வோனுடைய சேனையோடு கூட இருந்தவர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவங்களாம்? நல்ல பலமுள்ள சேனைகள், பலமுள்ள ரதங்கள், இவைகளை கூட்டி கொண்டு வருகிறான். அப்ப இப்போ இந்த சூழ்நிலையில எல்லா சூழ்நிலையில நான் மீட்டெடுக்கப்பட்டு விட்டேன், இனி நாங்க சுதந்திரமா இருக்க போகிறோம், இனி அடிமைத்தனம் இல்லை, இனி வேதனை இல்லை நினைச்சிட்டு வந்தவங்களுக்கு முன்னாடி பார்த்தா அவ்வளோ பெரிய கடல் நிக்குது. சரி, எப்படியாவது நம்ம திரும்பி வேற வழியா போயிடலான்னு பார்த்தா பின்னாடி என்ன நிக்குது? பார்வோனுடைய சேனை வந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்களேன். இந்த சூழ்நிலையில தான் கர்த்தர் அவர்களை என்ன செய்கிறார்? அந்த செங்கடலில் இருந்து அவர்களை தப்புவிக்கிறார். பின்னாடி இருக்க பார்வோன் சேனை என்ன பண்றாரு? அந்த செங்கடலுக்குள்ளே இவங்க கடந்து வர பாதையிலேயே அவங்களே என்ன பண்றாரு? கர்த்தர் கொண்டு வருகிறார். சில வேளைகளிலே நமக்கு எதிரானவர்களும் நம்முடைய பாதையிலே தான் கடந்து வருவாங்க. நம்முடைய பாதையில என்னது? அவங்களுக்கு கர்த்தருடைய வழிநடத்தல் இருக்கிறது போலதான் இருக்கும். அவங்களும் ஆண்டவரே எனக்கு இவ்வளோ பண்றாங்க, அவங்களும் என்ன பண்றாங்க? நான் என்ன நீங்க நடத்துற மாதிரி அவங்களே நடத்திட்டு இருக்கீங்க. அப்ப அவங்களுடைய அக்கிரமத்துக்கெல்லாம் என்ன விடிவு? செங்கடல் யாருக்கு திறக்கப்பட்டது? நல்லா கவனிங்க. செங்கடல் யாருக்கு திறக்கப்பட்டுச்சு? யாருக்கு திறக்கப்பட்டுச்சு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஆண்டவர் செங்கடலை யாருக்கு திறந்தாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த செங்கடல் வழியாய் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இவங்க நடந்து வந்து கொண்டிருக்கிற அந்த பாதை இவங்க நடந்து வந்து மூடப்பட்டதா? இல்ல, திறந்திருக்கு. அப்ப இவங்க பார்க்கிறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு நீங்க திறந்தீங்கன்னு பார்த்தா எங்களை துரத்திட்டு வர பகைவருக்கும் என்ன செய்திருக்கீங்க? நல்லா கவனிக்கிறீங்களா? நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? எங்களுக்கு மட்டும்தான் நீங்க பாதையை திறந்தீங்கன்னு நாங்க நினைச்சா, ஆனால் எங்களுக்கு தீங்கு செய்கிறவர்களுக்கும் நீங்க அதே பாதையை தானே ஆண்டவரை காட்டுறீங்க. நம்ம நிறைய வாட்டி சொல்றோம்ல, ஆண்டவரே அவங்களுக்கும் கூட நீங்க செய்றீங்களப்பா, அவங்க கூடவும் நீங்க இருக்கீங்களப்பா. அப்ப நீதிக்கு அநீதிக்கு என்ன வித்தியாசம் சொல்றோமா இல்லையா? அப்ப எனக்கு இவ்வளவு தீங்கு செய்யறாங்களே, தெரிஞ்சோ நீங்க உதவி செய்றீங்களே ஆண்டவரே, நீங்க எல்லாரும் நீங்க எப்படி பண்றீங்களே, எனக்கு தீமை செஞ்சதுக்கு பதிலே கிடையாது நினைக்கிறோமா இல்லையா? சொல்றோமா இல்லையா? எனக்கு இவ்வளவு தீங்கு செஞ்சதுக்கு பதிலே நீங்க கொடுக்க மாட்டீங்களா? நம்ம என்னதான் மன்னிக்கிறோம். நம்ம யாரு? நம்ம யாரு? மனுஷங்க. யாராவது கேட்காம வந்திருக்கீங்களா? உண்மையை சொல்லுங்க. கேட்டிருப்பீங்களா? யாருப்பீங்க? அப்ப என்ன சொல்றேன்? எங்களுக்கு தீங்கு செய்கிறவங்க நல்லா தானே இருக்காங்க ஆண்டவரே, எங்களுக்கு செய்யற அனுகூலத்தை விட அவங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க? நல்லா தானே செய்றீங்க. நாங்களால கூப்பாடு போட்டு கத்தி கதறி ஆண்டவர் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த செங்கடலை பார்த்து நாங்க உங்களை நோக்கி கூப்பிட்டோம், கதறணும், நீங்க திறந்தீங்க.
எவ்வளோ போராட்டங்களை சந்திச்சு நாங்க இந்த பாதை வழியா எங்களுக்கு திறந்து நாங்க வந்துட்டு இருக்கோம். ஆனா அவங்க எங்களுக்கு திறந்து அதே பாதையில என்ன பண்றாங்க, வந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு நம்ம கலந்துடும். ஆனா ஆண்டவர் சொல்ல வெயிட் அண்ட் சீ மகளே, வெயிட் அண்ட் சீ, வெயிட் பண்ணி பாரு, எப்படி நான் திறந்தேன் எப்படி நான் மூடுறேன்னு பாருங்க. அப்ப இவங்க வராங்க, ஆண்டவர் நடுக்கடல் வரைக்கும் தான் கொண்டு வர. அதுக்கப்புறம் அவங்க பாதை என்ன பண்ணல திறக்கல. அப்படியே என்ன செய்கிறது, பாதை மூடுகிறது. நமக்கு எதிரான சூழ்நிலைகளை உண்டாக்குகிறவர்களுக்கு பாதைகள் திறக்கிறது போல நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் திறக்கிறது எதுக்கு தெரியுமா, உள்ள போட்டு மூடுறதுக்கு தான். அல்லேலூயா. அவ செய்கைகளின் மகத்துவம் நமக்கு தெரியாது. ஆண்டவரே இவ்வளவு தீங்கை செய்து ஆண்டவரே இன்னும் என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நாம கேட்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எல்லாவற்றுக்கும் ஒரு காரணத்தை வச்சிருக்கிறேன். விசாலம் போல தெரியுதா, விசாலமா இருக்கிறது போல தெரியுதா, அவர்கள் விசாலமாய் நடக்கிறாள் என்று தெரியுதா, நீ பார்த்து கொண்டே. அப்போ நாம பார்க்கும் பொழுது பாதை திறக்கிறது போல இருக்கும். ஆனால் ஆண்டவர் நம்மை கரை தப்ப விட்டு விடுவார், நம்மை கரைக்கு கொண்டு வந்து விட்டு விடுவார், நம்மை கரை சேர்த்து விடுவார். ஆனால் அங்க என்ன ஆகும் தெரியுமா, நம்ம பாதையில அதோடு கூட நானும் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி வருகிறவர்களுக்கு அந்த கடல் என்னவா இருக்கிறது, கர்த்தர் திறந்த கடல் எல்லாருக்கும் திறக்கிறது இல்லை. அந்த கடல் என்ன செய்கிறது, மூடுகிறது. நான் சத்தியத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அவர்களை பின்தொடர்ந்து வந்த, அவர்களை வேதனைப்படுத்த வந்த அந்த பார்வோனின் சேனையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு திறந்த அதே பாதையில தான் வந்துட்டு இருக்கு. எதுக்கு, வேதனைப்படுத்துறதுக்கு தான். ஆனால் இங்கே இவர்களுக்கு ஆண்டவர் கரையை கொண்டு வந்து சேர்த்து விட்டார். ஆனால் அவர்களுக்கு திறந்த அந்த பாதை அந்த நடுக்கடலில் என்ன செய்தது, மூடிவிட்டது. சிலருக்கு அநேக சகாயத்தை செய்கிறது போல இருக்கும். ஆனால் அந்த சகாயமே அவர்களை எங்க கொண்டு போய் விட்டுறது தெரியுமா, பெருமையின் உச்சத்துக்கு கொண்டு போய் விட்டு அது எங்க கொண்டு போயிடும், அழிவுக்கு கொண்டு போய்விடும். ஆண்டவர் இங்க பார்த்து இந்த வசனத்தை அவர்கள் சொல்லும் பொழுது எந்த சூழ்நிலையை சொல்லுகிறார்கள், கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது, கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பகைஞரை நொறுக்கி போட்டது. அல்லேலூயா. நொறுக்கி விட்டதாம். அவருடைய வலது கரம் என்ன செஞ்சுதான், பகைஞரை நொறுக்கி விட்ட. ஆண்டவர் நம்முடைய வலது கரம் எனக்கு சகாயம் பண்ணுச்சு, ஆனால் அது பகைஞரை என்ன செய்தது, நொறுக்கி விட்டது. அல்லேலூயா. நமக்கு சகாயம் செய்கிற வலது கரம் அவருடைய ஜனங்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு, அவரை நம்பி இருக்கிற தீங்கு நம்பி இருக்கிறவர்களுக்கு தீங்கு செய்கிறவர்களுக்கு அது எப்படிப்பட்ட கரமா இருக்கிறது, நொறுக்குகிற கரமா இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசின வார்த்தையின்படியாய் அப்படி நம்மை நடத்த போதுமானதா இருக்கிறது. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்.